இதுல வந்து சேகர் பாபு அமைச்சர் வேற, சீமான் வழக்கில் வந்து சட்டம் தன் கடமையை செய்யும். ஆமாங்கய்யா, எங்களுக்கு சட்டம் தன் கடமையை எப்படியெல்லாம் செய்யும் தெரியும். ஏன் உங்க பொண்ணு வந்து விரும்பின ஒரு பையனோட ஓடி போகும்போது, அதாவது விரும்பின பையனோட திருமணம் செய்து உங்க வீட்டை விட்டு வெளியேறி போகும்போது நீங்க அந்த பையனை மிரட்டு என்ன, அந்த பையனுக்கு கொலை மிரட்டல் விடுத்தீங்களே, எவ்வளவு தகாத, அதாவது சட்டத்துக்கு புறம்பான காரியங்களில் ஈடுபட்டீங்க. இதே காவல்துறை தன்னுடைய இதே சட்டம் தங்களுடைய கடமையை செஞ்சிருந்தா நீங்க இன்னைக்கு அமைச்சராக நடமாட முடியுமா? இவ்வளவு ஏன் நீங்க உங்களோட முன் வரலாறு என்ன, உங்களுடைய முந்தைய வாழ்க்கை என்ன, உங்களுடைய இளமை கால சாதனைகள் என்ன? நீங்களே ஒரு பிரபல ரவுடி. அந்த ரவுடித்தனம் பண்ற காலத்துல சட்டம் தன் கடமையை செஞ்சிருந்தா நீங்கெல்லாம் எங்களுக்கு இன்னைக்கு அமைச்சரா வந்திருக்க முடியுமா? ரவுடிகளும் சாராய வியாபாரிகளும் எங்களுக்கு அமைச்சரா எம்எல்ஏவா வந்திருக்க முடியுமா? இந்த சட்டம் தன் கடமையை செஞ்சிருந்தா எங்களுக்கு சாராய வியாபாரிகள் அமைச்சர் எம்எல்ஏவா கவுன்சிலரா வந்திருப்பாங்களா? இந்த சட்டம் தன் கடமையை செஞ்சிருந்தா வட்டிக்கு விட்டு கொலை மிரட்டல் விட்டு அரசு அதிகாரிகளையும் அரசு விவிஓக்களையும் மிரட்டி காசு சம்பாதிக்கிற மணல் திருட்டு நடத்துற இந்த கொள்ளையர்களெல்லாம் இன்னைக்கு கவுன்சிலரா வந்து உட்கார்ந்துருப்பாங்களா? சட்டம் தன் கடமையை செஞ்சிருந்தா செந்தில் பாலாஜி ஏங்க திருப்பி அமைச்சராக போறாரு? சட்டம் தன் கடமையை செஞ்சிருந்தா 60,000 கோடி ஊழல் மணல் திருட்டுல செய்யக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் ஏன் இன்னைக்கு அமைச்சரா இருக்க போறாரு? ஒரு இந்த மக்களாட்சி வந்த பிறகு காவல்துறை இதெல்லாம் வந்து ஒரு 50-60 வருட திராவிட ஆட்சிகள்ல சட்டம் தன் கடமையை செஞ்சிருந்தா இன்னைக்கு திமுகவும் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காது, அதிமுகவும் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காது. ஏன்னா இன்னைக்கு அரியணை ஏறி எங்களை ஆள்பவர்கள் எல்லாருமே ஒரு முன்னாள் ரவுடிகள், முன்னாள் சாராய வியாபாரிகள், இன்னும் என்னென்ன குற்றங்கள்லாம் உண்டோ அந்தந்த குற்றங்களில் ஈடுபட்டவங்க தான். அதனால இதுல வேற பயங்கரமான பதிவுகள்ல புலங்காகிதம் வேற. அது வந்து ஒரு பெண் பாலியல் வன்கொடுமையில் சிக்கி உள்ளாள், நீங்கள் எல்லாம் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு வேற. இந்த பெண்ணுக்கு நீதி கேட்கிறவங்க யாரு தெரியுமா? மனைவியை வைத்துக்கொண்டு அடுத்தவன் மனைவியை துணைவியாக்கி கொண்டவரை தலைவனாக பார்ப்பவர்களும், மனைவி இருக்கும் போதே தன்னுடன் நடிக்கும் நடிகைகளோடு உல்லாசமாக இருந்து அவர்களுக்கு பணங்களை மாளிகைகளை கட்டி கொடுக்கும் ஆட்களை வந்து தலைவர்களின் மகன்களாக ஏற்று அவர்களை அரியணை ஏற்ற வைக்கிறவர்களும் தான் இந்த பெண்ணுக்கு வந்து நீதி நியாயம் கேட்கிறவங்க. தலைவர்கள்ல இருந்து கவுன்சிலர் வரைக்கும் பெண்களை ஏமாற்றுறதும், பெண்கள் எத்தனை திருமணங்கள் செஞ்சு ஏமாத்தி செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டு, அதாவது மனைவிகள் இருக்கும் போதே தங்களுடைய உல்லாச வாழ்க்கைக்கு பிற பெண்களை தேடுகின்ற பெண் பித்தர்களை தலைவர்களாக கொண்டவர்களும், அதே வழி நடக்கின்ற தொண்டர்களும் தான் இந்த வாழும் கண்ணகிக்கு வந்து இன்னைக்கு நியாயம் கேட்குறாங்க. இந்த வாழும் கண்ணகி எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்க கண்ணகி